கோவாலு, என் பேச்சை கேட்க இவ்வளோ நேரம் நீ வெயிட் பண்ணி நிற்கிறதே எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன் தெரியுமா? என் பேச்சையும் ஒருத்தர் கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு நிலமை. அண்ணே, நீங்கள் பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. உங்களை நீங்களே பெருமையாக நினச்சிக்காதீங்க. அதாவது உங்கள் பேச்சினால் ஒரு எம்எம் கூட மாற்றம் வரப்போகிறதில்லை. அதனால் நீங்கள் பேசுகிறதுனால ஒன்றும் இல்லைண்ணே. எனக்கு ஒரு கப்பு காப்பி கிடச்சிது, அது ஒன்று தான் பலனே ஒழிய நீங்கள் பேசுகிறதுனால பெரிய மாற்றம்லாம் வராதுண்ணே. கோவாலு, மாற்றம் வராதுன்னு சொல்லாத. இன்றைக்கி வராதுன்னு சொல்லு, குறைஞ்ச நாளில் வராதுன்னு சொல்லு, என்றைக்கோ ஒரு நாள் வரும். ஏன்னா அவ்வளோ சிந்தனையாளர் நீங்கள். கோவாலு, சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடியே மகாகவி பாடினார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ஆடுவோம். எல்லையில்லாத மகிழ்ச்சி. என் தாய்நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சினிமாவில் வரும் கோவாலு, என் பையனுக்கு இந்த மாதம் போய் அந்த மாதம் வந்தால் டாப்பாக வந்துடுவான் அப்படின்னும் அந்த பெண்மணி. இந்த சித்திரை போய் அந்த மாதம் போனால் என் பையனை பிடிக்க முடியாதுன்னுவா. அதாவது நம்பிக்கை தான் எதிர்கால், நம்பிக்கை தான் எதிர்கால். விதையை போட்ட உடனே முளைக்குதான்னு கேட்கக்கூடாதுன்னு கபீர்தாசர் சொல்லுவார். முளைக்கும். இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். நான் மறைஞ்ச பிறகு என் கருத்து யாருக்கு நல்ல ஆளுகள்கிட்ட போய் சேர்ந்ததுன்னா ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. அண்ணே, சந்தடி சாக்கில் காமெடி பண்ணுறீங்கன்னு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்காதுன்னு ஏன் நெகட்டிவாக நினைக்கிற கோவாலு? ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் போயிட்டு 2 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன் என் பங்குக்கு ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்து ஏன் நடக்காதுன்னு சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கண்ணே. சரிப்பா.